அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணினார்கள் அப்படின்றது. தேவன் நமக்கெல்லாம் விசேஷ விதமான அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பு எதற்கு அப்படின்னா, இந்த அழைப்பு தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உறுதி செய்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க அழைப்புல நீங்க இருக்கணும். ஆண்டவர் உங்களை எதுக்காக அழைத்தார்? எதற்காக ஞானஸ்தானம் கொடுத்தார்? எதற்காக உங்களை முத்தரித்தார்? எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். அழைப்பை என்ன செய்யக்கூடாது? நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. அழைப்பை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணவே. ஏன் இந்த அழைக்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்களா? 5வது முன்குறிச்சிருக்கிறார். நம்முடைய அழைப்பு என்ன? உங்களுடைய அழைப்பு என்ன? சர்ச்சைக்கு வரணும்ன்றது உங்களுடைய அழைப்பு. தேவனை கனம் பண்ணணும்னு உங்களுடைய அழைப்பு. தேவனை முன்குறிச்சிருக்கிறார். ஏன் முன்குறிச்சாரு? நீங்க சபைக்கு வரணும்னு தான் முன்குறிச்சாரு. சர்ச்சைக்கு நீ வந்து திருவிருந்து எடுக்கணும்னு தான் முன்குறிச்சாரு. ஆனா இதை நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணிட்டு ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். எங்க உங்க அழைப்பு என்ன? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள். ஆனால் அந்த நாளில் என்ன பண்றாங்களா? நிறைய பேரு வேலைக்கு போயிட்டான். ஒருவன் வயலுக்கும் ஒருவன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். அப்ப இவங்க செஞ்ச காரியம் என்ன? அவங்களுடைய அழைப்பை என்ன பண்ணிட்டாங்க? அசட்டை பண்ணிட்டாங்க. அழைப்பினுடைய முக்கியத்துவத்தை இழந்துட்டாங்க. ஏன் ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அழைப்பை என்ன செய்கிறோம்? அழைப்பை என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணும். எது முக்கியம் உங்களுக்கு? ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு உங்களை அழைச்சார். பெரிய தீர்மானத்தோடு உங்களை அழைத்தார். பெரிய காரியங்களோடு உங்களை அழைத்தார். இப்படிப்பட்ட அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் அழைப்பில நீங்க உறுதியா நிற்க. என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் எவ்வளோ பிரச்சனை. ஊழிய பாதையில கெட்ட வார்த்தையெல்லாம் கூட எனக்கு திட்டிருக்காங்க. நிறைய பேர் அசிங்கமா வார்த்தையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனா அதெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு என் அழைப்பை விட்டுட்டு நான் ஓடி இருந்தேன்னு சொன்னா என்ன நடக்குங்க? என் அழைப்புல என்ன செய்யும்? இது என்ன பெரிய விஷயம்? என்ன இது? என்ன மட்டுமா சொல்லுவாங்க? எல்லா ஊழியக்காரங்களும் என்ன பண்றது? இது சொல்ற வார்த்தை இது பெரிய விஷயம். இதுல ஒரு ஊழியக்காரன் வந்து சென்டிமெண்ட் ஆகி அழறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது அழவே கூடாது. ஏன் அழறது? இது ஊழியக்காரனுக்கு நானே இல்ல, எல்லா ஊழியக்காரனுக்கும் அது போற பாதை. அந்த பாதை அதுல வரும் பாடுகள், வரும் உபத்திரவம் வரும். இதுல போய் நம்ம அதுதான் உயிரோடு இருக்கிற வரையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். இது உன்னுடைய அழைப்பு. 2வது, மரித்த பிற்பாடு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். இது ஒரு நித்திய அழைப்பு, நிரந்தரமான அழைப்பு. இந்த 2 அழைப்பை விட்டுறக்கூடாது. ஆனா இந்த முதலாவது, இந்த பூமியில தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற அழைப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அதை நிறைவேற்றாம போயிட்டீங்கன்னா 2வது ஒரு அழைப்பு, பரலோக ராஜ்யத்துக்கான அழைப்பு, அந்த அழைப்புக்குள்ள நீங்க போக முடியாது. இந்த பூமியில உங்க அழைப்பு நீங்க நிலைச்சு நின்னாதான் பரலோக ராஜ்யத்துல தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த அழைப்புக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. ஒருவன் தன் அழைப்பை மறந்து எங்க போயிட்டான்? ஒருவன் வேலைக்கும் ஒருத்தவன் வியாபாரத்துக்கும் போயிட்டான். இன்னைக்கு அதுதான் பெருசா தெரியும். நிமித்தம் உன்னை நிந்தித்து பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சூட்டுவார்களே, ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சொல்லிட்டார்ல. பொய்யாய் சொல்லுவாங்கதான். அதுக்காக வேண்டி நம்ம போயிட முடியாது, கேட்க முடியாது. வரோம் இதெல்லாம் நன்மையை செய்து தீமையை அனுபவித்தான் இருக்கு. நீ நன்மையை செஞ்சு தீமையை அனுபவி, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
இருப்பார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், பாவங்கள் வந்தாலும், இச்சைகள் வந்தாலும் சரி, உங்க அழைப்புல நீங்க உறுதியா இருக்கு. அல்லேலூயா. அதை விட்டு நீங்க விலகவே கூடாது. பாருங்க, காரணங்களை சொல்லவே கூடாது. ஏன்டா உன் அழைப்பை நிறைவேற்றல, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் திருவிருந்து எடுக்கலன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அழைச்சிட்டாரு உன்னை, நீ சாக்கு போக்கு சொல்லாமா? சாக்கு போக்கு சொல்றதுக்கா நம்மள அழைச்சாரு? சாக்கு போக்கு சொல்றதுக்கா நம்மளுக்கு கிறிஸ்தவ கல்யாணம் நடந்துச்சு? சாக்கு போக்கு சொல்றதுக்கா சுகவாழ்வு ஏற்றி சபையில ஞானஸ்தானம் கொடுத்தாரு? சாக்கு போக்கு சொல்லக்கூடாது யாரும். ஒருவன் என்ன சொல்றான், ஏன்டா வரலன்னு கேட்கிறாங்க கல்யாண வீட்டுக்கு. அப்போ ஒருத்தன் என்னன்னு சொன்னானா, நான் வயலுக்கு போகிறேன், இன்னொருத்தன் நான் வியாபாரத்துக்கு போகிறேன்றா. ஒருத்தன் உங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போயிருவீங்க. சாக்கு போக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சாக்கு போக்கு யாரால சொல்ல முடியும்? அப்படி நடந்து கொண்டதற்கான காரணம் என்ன? ஏன் சாக்கு போக்கு சொல்றோம் அப்படின்னா, யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 19 - 20 வரை வாசிக்கும். ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதுனாலதான் நம்ம காரணம் சொல்றோம், சாக்கு போக்கு சொல்றோம். ஒளியை விரும்புறது இல்ல. எதை விரும்புறோம்? அதிகமா இருளை விரும்புகிறோம். அழகா சொல்ற காரணம் ஏன் சொல்றோம்? சாக்கு போக்கு ஏன் சொல்றோம்? ஏன்பா ஜெபம் பண்ணல, ஏன் இன்னைக்கு பைபிள் படிக்கல, ஏன் இன்னைக்கு திருவிருந்து எடுக்கல, ஏன் இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரலன்னு கேட்டா நம்ம காரணம் சொல்றோம். இல்லங்க ஐயா, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த காரியம் ஆயிடுச்சு, இந்த வேலை ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் மழை விடாம அடிச்சுனே இருந்துச்சு, எனக்கு மட்டும் என்ன வந்துச்சு, நான் எங்க போனாலும் பின்னாடி மழை விரட்டிக்கிட்டே வந்து. இது யாரு சொல்லுவா இப்பேற்பட்ட காரணம் அப்படின்னா, ஒளியை விரும்பாமல். நான் உங்களை சொல்லல, பொதுவா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ற, விளக்கம் கொடுக்கிறேன். எல்லாமே நம்ம காரணம் சொல்லுவதிலே பட்டம் பெற்றவர்கள் தான். காரணம் சொல்லுவதிலே அத்தனை பேரும் பல டிகிரி வாங்கி இருக்கிறோம். நானும் சரி, சில நேரம் நம்மளும் சொல்லதான் செய்யறோம். ஆனா யார் இப்படி காரணத்தை சொல்லுவானா, ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புகிறவர்கள் தான் என்ன செய்வாங்க? காரணத்தை சொல்லுவாங்க. ஒளினா என்ன, இருள்னா என்ன? ஒளி என்பது தேவனுடைய மகிமை, தேவனுடைய வார்த்தை. இதை விரும்புகிறவங்க காரணம் சொல்ல மாட்டாங்க. ஏன் தப்புதான், நான் வரல, அடுத்த வாரம் வந்தது. எப்படி சொல்லணும்? நான் வராம இருந்தது தவறு, இந்த தவறை திருப்பி நான் என்ன செய்ய மாட்டேன். ஆனா என்னுடைய 20 வருஷ வாழ்க்கையில யாரும் இந்த மாதிரி ஒரு பதில சொல்லி நான் என்ன பண்ணதில்லை. கவனிங்க, கேட்டதே இல்லை. ஐயா தவறு, நான் அடுத்த முறை என்ன பண்ணிருக்கேன், வந்துடுறேன், அடுத்த முறை வந்துடுறேன் அப்படின்னு நம்ம வாயில வரணும். அதை விட்டுட்டு அப்படி அப்பேற்பட்ட பதில நீங்க சொல்லும் போது ஆவியானவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஐயா இன்னைக்கு வர முடியல, நான் அடுத்த முறை வரேன். அதுதான் நீங்க இருளை விரும்பாம இருக்கிறதுக்கு சமம். தேவனுடைய பிள்ளைங்க காரணத்தை சொல்லக்கூடியவங்க யாரு? ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புகிறவர்கள் காரணங்களை சொல்லுவார்கள். இவங்க என்ன பண்ணிட்டா, அழைக்கப்பட்டவங்க யாரு? கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்ட இந்த 3 நபரை என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் எங்க போனோம்? வயலுக்கு போனோம், இன்னொருத்த வியாபாரத்துக்கு போனோம், இன்னொருத்த என்ன தெரியுமா பண்ணானா, இன்னொருத்த என்ன பண்ணானா, வாங்கன்னு சொல்லி அழைச்சாரு பாருங்க ஊழியக்காரங்க, அவங்களே புடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. விரும்புறவங்க எல்லாமே ஆண்டவருடைய காரியத்துல சாக்கு போக்கு சொல்றவங்களா இருப்பாங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. வாழ்க்கையில தேவனுடைய காரியத்துல ஏன் எதுக்குன்னு கேட்கும் போது காரணம் சொல்லாதீங்க. ஐயா நான் தவறிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், அடுத்த முறை நான் சரிப்படுத்திக்கிறேன், அடுத்த முறை நான் ஜபத்துக்கு வந்துடுறேன், அடுத்த முறை நான் திருவிருந்துக்கு வந்துடுறேன்னு சொல்லி அப்படி உங்க ஒரு மனு திரும்ப பாருங்க. அதை விட்டுட்டு இல்லையா என்னை இவங்க வர சொல்லிட்டாங்க, நான் அங்க போயிட்டேன், நான் இங்க போயிட்டேன்னு சொல்லி நீ காரணங்களை அடுக்கி கொண்டிருந்தால் நீ இருளை தான் அதிகமா விரும்ப ஆரம்பிச்சு. காரணம் சொல்லாதீங்க. இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம், வாசிக்குமா? இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-7 வரை. நம்ம காரணம் தான், காரணம் சொல்றத சாக்கு போக்கு. அது ஆவியில சொல்லுவோமா மாம்சத்துல சொல்லுவோம்?
சொல்லுங்க. நீங்க காரணம் சொல்றீங்கன்னா அந்த காரணத்தை நல்ல ஜெபம் பண்ணி சொல்லுவீங்களா? சாக்குபோக்கு சொல்றவங்க நல்ல ஜெபம் பண்ணி உபவாசம் எடுக்க சொல்லுவாங்க. அதுதான் மாம்ச சிந்தன்றாரு. அந்த காரணம் சொல்றதால என்ன சிந்தை சொல்லு? காரணம் சொல்றதால என்ன சிந்தை? மாம்ச சிந்தை. ஏன் ஜெபம் வரல? அப்ப சாக்குபோக்கு சொல்றதால என்ன சிந்தையா சொல்லுமா? அதுதான் ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புகிறோம். சாக்குபோக்கு சொல்லக்கூடிய அத்தனை நபர்களும் மாம்சத்திலே சொல்லுவார்கள். இந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் மாம்சத்துல சாக்குபோக்கு சொல்றாங்க. அழைப்பினுடைய முக்கியத்துவம் தெரியல. ஐயோ, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நான் பரலோக பிரஜை, நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய மகன், இந்த பூமியிலே நான் நிரந்தரமாக பல ஆண்டுகள் வாழ போவது கிடையாது, என்னுடைய ஓட்டம் குறுகிய காலம், ஒரு 50 ஆண்டோ 60 ஆண்டோ 70 ஆண்டோ, அதுக்குள்ள என் ஓட்டம் முடிஞ்சிடும். இந்த ஓட்டம் முடிஞ்சா பரலோகத்துல போனமே, அதுக்குத்தானே தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கிறதான உணர்வு இல்லாதவர்கள் எல்லாம் மாம்சத்துல சொல்லுவோம். இதனுடைய முக்கியத்துவம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ஆலயத்துக்கு வருவதன் முக்கியத்துவம் என்ன? தசமபாகம் கொடுப்பதன் முக்கியத்துவம் என்ன? ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கான முக்கியத்துவம் என்ன என்கிற உணர்வு இல்லாதவர்கள் எல்லாம் சாக்குபோக்கு தான் சொல்லிக்கிட்டு. என்ன சொல்லுவோம்? சாக்குபோக்கு சொல்றது ஆவியில இல்ல, மாம்சத்துல. மாம்ச சிந்தை மரணம். வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய காரியங்களிலே நாம் அசட்டை பண்ணுவதற்கான காரணம் என்ன? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 2:15 வாசம். 1 யோவான் 2:15. உலகத்திலும் பாருங்க 16. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். பாருங்க, கண்களின் இச்சை ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது எல்லாம் பிதாவினால் உண்டானவைகளே அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். இது மூணுமே உலகத்துல உண்டானது, பிதாவில உண்டானது அல்ல. பிதாவினால் உண்டான காரியம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒருத்த காரணம் சொல்றா, இந்த 3 விஷயங்களை சார்ந்துதான் காரணங்களை சொல்லுவான். ஒண்ணு, மாம்சம் சம்பந்தப்பட்ட காரணம் வரும். 2வது கண்கள் சம்பந்தப்பட்ட காரணம். 3வது பெருமையை குறித்த காரணம். இதனாலதான் நான் வரல, இதனாலதான் கர்த்தரை தேடலையா, இதனாலதான் சொல்லி உலகத்தை சார்ந்த விஷயங்களுக்கு காரணத்தை சொல்லாதீங்க. அல்லேலூயா. உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு, ஐயா நான் இந்த மாதிரி போயிட்டேன், அதனாலதான் இங்க வரல, அதனாலதான் நான் தேடல, அதனாலதான் நான் ஜெபம் பண்ணல அப்படின்னு காரணம் சொல்லாதீங்க. ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருப்பதாக. யாரு காரணம் சொல்றா அப்படின்னா, ஆண்டவரை உண்மையாய் நேசிக்காமல் உண்மையாய் அன்பு கூறாமல் இருக்கிற அத்தனை மனிதர்களும் காரணங்களை சொல்லுவாங்க. ஆண்டவரை உண்மையா நேசிக்க காரணம் வருமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கைய உயர்த்தி. யாரு காரணம் சொல்லுவானா? ஆண்டவரை உண்மையா நேசிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா காரணங்களை சொல்லுவாங்க. சரி, அழைப்ப யார் தெரியுமா அசட்டை பண்றா? அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா, மாம்சத்துல இருக்கிறவங்க காரணம் சொல்லுவாங்க. ஆவியில இருக்கிறவங்க ஒருபோதும் காரணங்களை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டார் தம்பி, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார், காரணம் சொல்லாதீங்க. ஒரு வாரம் வர முடியலையா ஜபத்துக்கு? ஒரு வாரம் இதை செய்ய முடியலையா? ஒரு வாரம் உங்களால இல்ல, ஒரு மாதம் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை கனம் பண்ண முடியல, காணிக்கை தர முடியல, ஜெபிக்க முடியல, சர்ச்சைக்கு வர முடியல. சரி, ஓகே, அடுத்த மாதம் அதே காரணத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த சபையிலே நீ இருக்கிறது தான் பரலோகத்துல உங்க கூட வரும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்துல யோசிச்சு
என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. ஆவியில யோசிங்க. அப்பா, நான் தெரியாத தவறு பண்ணிட்டேன், நான் பண்ண மாட்டேன், நான் அழைக்கப்பட்டவன், நான் காரணத்தை என்ன பண்ணக்கூடாது. புரியுதா? இந்த செய்தியினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? நான் அழைக்கப்பட்டவன், கர்த்தருடைய காரியத்தில காரணம் சொல்லக்கூடாது. இதுதான் செய்தியினுடைய சுருக்கம். இதுதான், நான் அழைக்கப்பட்டவன், கர்த்தருடைய காரியத்திலே நான் எந்த காரணத்தை என்ன பண்ணக்கூடாது. அப்படி காரணம் சொன்னால் நீ யாரா இருக்கிற? மாம்ச சிந்தையில இருக்கிற, ஆவிக்குள்ள இருக்கிறவன் வெளிச்சத்துல இருக்கிறான், அவன் காரணம் சொல்ல மாட்டான். ஆகவே இந்த 3 பேருடைய நிலைமை என்ன தெரியுமாச்சு? அழைப்பை அசட்ட பண்ணிட்டான் பாருங்க. அவன் நிலைமை என்ன தெரியுமாச்சு? பரிதாபமா முடிஞ்சிச்சுங்க. ஆண்டவர் அழுகையும் மறுக்கடிப்பும் நிறைந்ததான அந்த நரகத்துல என்ன பண்ணிட்டாங்க? அவனை தள்ளிட்டாங்க என்று ஆண்டவர்களை கைவிட்டு. இந்த பூமியில நீ காரணத்தை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய விஷயத்துல, கர்த்தருடைய காரியங்களிலே நீ காரணங்களை சொல்லிக் கொண்டே இருந்தால் அழைக்கப்பட்ட அந்த கல்யாண விருந்தை இழந்து விடுவாய், இழந்து விடுவாய். உன்னுடைய நன்மைகளை ஏங்கனா, என்னுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நான் இழந்து போறதுக்கு காரணம் யாரு? யார் காரணம்? யார் காரணம் சொல்லுங்க? நான் தான் காரணம். என் அழைப்பை நான் என்ன பண்ணிட்டேன்? அசட்ட பண்ணிட்டேன். என் அழைப்பை அசட்ட பண்ணக்கூடாது. ஆண்டவர் இந்த 2025 முடிச்சு 26க்குள்ள நீ பிரவேசிக்கும் போதே ஆசீர்வாதத்தோடு கூட நீங்க போவீங்க. இந்த இடைப்பட்ட காலங்களில உங்களை சரிப்படுத்துங்க. 9 மாதம் ஆயிடுச்சு, இன்னொரு 3 மாசம் தான் இருக்கு இந்த வருஷத்தை முடிக்க போறோம். இதுக்குள்ள சரிப்படுத்துங்க, சரியாகும். ஆண்டவரே, என் அழைப்பை நான் அசட்ட பண்ணிட்டப்பா, இதை நான் அசட்ட பண்ணதுனால தேவையில்லாதவங்களோடு சேர்ந்தேன், தேவையில்லாத இடத்துக்கு போனேன், தேவையில்லாத காரியம் பண்ணிட்டப்பா. இனி அழைப்பை நான் என்ன பண்ண மாட்டேன், அசட்ட பண்ண மாட்டேன்ப்பா. உங்க காரியத்துல நான் முன்னாடி நிக்கிறேன் ஆண்டவரே, உங்க சமூகத்துல முன்னாடி நிக்கிறப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கான அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களை பார்க்கும்படி செய்வார். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் கண்டு